ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா ப்ளாகர். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடு என்னடா ஒரே மாடை கட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா மாடு தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மாடு மண்ணு தான் மேய்க்கலை. இன்றைக்கி அந்த தொழிலையும் வேறு இன்றைக்கி நான் பண்ணுறேன். என் மாட்டுக்கு பசி போல் சாப்பாடு இல்லை, வெள்ளனே சாப்பாடு அறுத்து வச்சுட்டு போனார். அது எல்லாமே முடிச்சிருச்சு. பார்க்க பாவமாக இருக்குது. இந்த புல் அறுத்து போடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு பெருசாக பழக்கம் இல்லை. அதனால் சரிங்க இன்னைக்கு கொஞ்சம் மேய வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அது மேயுது. இன்றைக்கி கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் காடு நல்ல புல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல விட்டா இதை பாட்டுக்கு தின்னும். வீட்டு பக்கத்துலேயே தான், மிச்சம் தூரம் இல்லை, வீட்டு பக்கத்துலேயே தான். அதனால் கொஞ்சம் சாப்பிடட்டும். ஒரு 2-3 ஹவர் மாதிரி மேய்ஞ்சிச்சின்னு சொன்னால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நைட்டுக்கு வெட்டி போடுவார். பார்க்க பாவம் மேய்ஞ்சி, அதனால் அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தரையுமே காணலை. இவ்வளோ காலம் முந்தியெல்லாம் மாடை நாங்கள் கண்டாலே ஓடிடுவேன். ஆனால் இப்போ நான் மாடு மேய்க்கிறேன்னா அப்படின்னு நினைக்கிக்கிட்ட எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் மாடெல்லாம் அப்படி மேய்ச்சி எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. மாடுந்தாலே சரியான பயம், அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ ஏன்னா இந்த மாடு பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாது. அது அதோட பாட்டுக்கு இருக்கும், புல்லை மாதிரி. எந்த ஒரு சத்தம் எதுவுமே இல்லை. நான் கவுரை பிடிச்சிட்டு வரும்போதே என் பின்னாலேயே அப்படியே வருது. யார் கூப்பிட்டாலும் அப்படியே போயிடும் போல், அந்த மாதிரி இருக்குது. மாட்டை கண்டோன்னே இந்த நாய் பார்த்திங்கன்னா பயத்தில் அப்படியே அங்கேயே நின்றுச்சு. எங்களோட வீடு இங்கே இருக்கி அவுட்டு வேலையை ஆரம்பித்து இன்னும் முடியலை. அந்த வேலையும் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. பாஸ் வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பாஸ் வந்த பாட்டையும் காணோம். பார்க்கலாம். இந்த பக்கமெல்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான். அங்கிட்ட சைடு ஃபுல்லாக காடு. இது ஒரு சிங்கிள் ஐயா எப்பயுமே க்ளீன் பண்ணுவார். மிச்சம் பெருசாக காடாக விட மாட்டார். இப்போ கொஞ்ச நாள் அவர் இல்லை, அவர் எங்கேயோ போயிட்டார். அதனால தான் இதெல்லாமே இப்படி காடாகவே இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சி ஓஞ்சதால் டக்குன்னு புல்லெல்லாம் டக்குன்னு முளைச்சிருச்சு. மாடு விற்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் நாங்கள் சொன்ன ரேட்டுக்கு இன்னும் இந்த விலை வரலை. அதனால் அது வர காட்டிலும் கொஞ்சம் வச்சுருக்குறோம். அதுக்காட்டிலும் அதை நல்லா தின்னு கொடுத்து வளர்த்து எடுக்கணும். பாவம் குட்டி போட வேறு சினையாக வேறு இருக்குது அப்படின்னு வேறு சொன்னாங்க. பசியில் வைக்க இயலாது. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வச்சு வளர்த்த மாடு இல்லை. இது இந்த மாதிரி மேய வச்சு வளர்த்துருக்குறாங்க. அது இந்த மாதிரி காட்டுகளில் போயிட்டு கட்டி விட்டுட்டாங்கன்னா 2-3 நாள் கழிச்சு தானே அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவாங்களாம். அந்த மாதிரி தான். அதுக்குன்னு பட்டியெல்லாம் மடித்து அந்த மாடெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் அவங்க வளர்த்ததில்லை. அவங்க சிங்கள ஆட்கள் யாரோ தான் அந்த மாடு வளர்த்துருக்காங்க. அவங்கள்ட்ட இவர் எடுத்துகிட்டு வந்தே அவங்க அப்படி தான் வளர்த்துருக்காங்க. அதனால் இந்த மாட்டுக்கு மிச்சமே அந்த மேய்ஞ்சி சாப்பிட்றது தான் அதுக்கு சரி. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கட்டி போட்டு சாப்பாடு கொண்டாந்து போடுறாரு. அது இதுக்கு செட் ஆகுதில்ல போல். நான் இந்த மாதிரி மேய கட்டினா அது நல்லா நிறைய நல்லா சாப்பிடும். பாருங்க, போகுது, மெல்ல போகுது. இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மாடு யாரும் எடுக்கிற மாதிரி அப்படி எதுவுமே இல்லை. இருந்தாலும் இது ஒரு அப்பாவி மாடு. யார் கையை பிடிச்சி இந்த கவரை பிடிச்சி கூப்பிட்டாலும் அது போயிடும். அதனால தான் நானும் பின்னிக்கே கொஞ்சம் நின்று மேய வச்சே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். இல்லாட்டிங்க எனக்கு கட்டி போட்டால் பிரச்சனை இல்லை, அதை பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கோம். ஓ எங்கே இன்னைக்கு மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே கவுரை போட்டு இப்படி கட்டி விட்டுட்டு அதை பாட்டுக்கு தின்னும். நாங்கள் இதாக்கிட்டிக்கவும் தேவையில்லை. யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இது போயிடும். அதுதான் ஒரு பயம். கட்டி போட்டால் அதை பாட்டுங்க எனக்கு நல்லா தின்னுட்டு பிசாமிக்கும். போல் அந்த மகள் பார்த்திங்கன்னா எங்கேயோ போய்ட்டு போலை பறக்கிட்டு விளையாண்டுட்டுருக்கா. இன்றைக்கி இருக்கிற இந்த குட்டி மரம் பாருங்கள். இந்த மரம் வெள்ளை சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை சந்தன மரம். அது எங்களை காணிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மரம் இருக்குது. மாடு வதஞ்சிச்சு. இப்போ நீ நல்லா தின்னு, தாராளமாக இருக்குது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மேய்ஞ்சிட்டு வா. இப்போ பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் 4 மணி 4-4:30 மணி இருக்கும். ஒரு 6 மணி 6:30 மணி மட்டும் வச்சா அதை பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு ஊரை ஃபுல்லாக நிறச்சிட்டு கூட்டிகிட்டு போனால் சரி. ஆனால் முள்ளு கம்பி இருக்குது, தாண்டி போகுமோ தெரியலையே.
தாண்டி போச்சுன்னா நல்லா ரேஸ்ல நான் தான் வின் ஆவேன். ரைட்டா சைலண்ட் யாரையும் முட்டை அப்படிலாம் எதுவுமே இல்லை, அதில் பாட்டுக்கு போகும். என் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு சரியான பயம். மாடை எங்கேயாவது கட்டி போட்டிருந்தாலே அரை வரைக்கும் நின்று பார்த்து பார்த்து மெதுவாக அப்படி தான் போவாள். இப்போ இந்த மாடோட இருந்து அவக்கும் அந்த பயம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அவுத்திருக்கிற சுட்டி பயம் தின்னுக்கிட்டே இதாக்குறீங்க. அது பாட்டுக்கு தின்னு, அதுக்கு அதில் பாட்டுக்கு தானே தின்னுது. தின்னட்டும் பாவம், இவ்வளோ நேரம் அது பசியில் எங்கே வைக்கும் அதில் பார்த்து தின்னும். காடு மேடெல்லாம் மேயிற மாடுகள் தானே, அப்படி மேய்ஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து காயம் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி முள்ளு கம்பி என்னமோ கிழிச்சிடுச்சு போல், வரக்கிட்ட ரத்தம் அடிச்சிட்டு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மருந்து என்னென்னமோ வாங்கிட்டு வந்து போட்டு வேப்பெண்ணெய் அதெல்லாம் போட்டு புண்ணு வந்து போகிற அளவு வந்து ஆறிடுச்சு. பாவம், ஒரு உயிர் வளர்க்குறோன்னா அதுவும் எங்களை மாதிரி தான். அதுகளுக்கும் டைமுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து அதையும் நாங்கள் உள்ள மாதிரி வளர்க்கணும். வாயில்லா பூச்சிகள். யா அல்லாஹ். மழை லேசாக ஒவ்வொரு துளியாக விழுந்துட்டுருக்கு தானே, மழை தான் ஒவ்வொரு துளியாக விழுது. எலும்பு கடிக்குதா, எலும்பு கொசு 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 அதுதானே அது அப்படி செய்யுது. துள்ளுக்கு முள்ளு கம்பி அதுக்கு அங்கிட்டு தாண்டி போகல, நீட்டுக்கு தான் தின்னணும் போலையா. பரவாயில்ல, இந்த ரோட்டு பராயின மாதிரியும் போகும். திண்டிச்சிண்டா முடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முள்ளு கம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதமே வச்சு நான் இங்கேருந்து போகிறது எப்படியும் ஒரு 6 மணி ஆகும். அது காட்டில் மாடு மேயிட்டோம். புது அனுபவம், எங்களுடைய புது அனுபவம் இது, மாடு மேய்க்கிறது அப்படின்றது புது அனுபவம். இன்னொரு புது வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் இந்த மாதிரி மாடு மேய்ச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். புதுசாக பழைய மாடு மேய்க்கிறவங்கள பற்றி நான் சொல்லலை, புதுசாக மாடு வளர்க்க தெரியாதவங்க, மாட்டு இது வரைக்கும் நாங்கள் வாழ்க்கையிலே மேய்ச்சி இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் மேய்க்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாடுக்கு தெரியாதோ அவனுக்கு முள்ளு கம்பிக்கிங்க, ஏன்னா இப்போ முள்ளை போது இல்லை. உங்களோட கண்ணை விட அதில் கண் பெருசாக வச்சுட்டு அதுக்கு தெரியும். தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அது வந்து தொண்டோலுக்கு வச்சு கொள்ளுமாம், அதுக்கு பிறகு திரும்ப எடுத்து அது வந்து அசர் போடுறது.